Good morning students. Today we are going to discuss about the Van de Graaff generator. So Van de Graaff generatorங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், யார் டிசைன் பண்ணாங்க, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதனுடைய ஒர்க்கிங் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் இதை டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இயர் 1929 அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் ராபர்ட் ஜே வான் டி கிராஃப் தான் இதை டிசைன் பண்ணாங்க. எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் that machine which produces a large amount of electrostatic potential difference up to several million volts 10 power 7 voltage. ஓகேங்களா, and this is the மெகாவாட்ஸ் அந்த அளவுக்கு வரைக்கும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றதை அவர் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் ப்ரூஃப் பண்ணாங்க. அண்ட் தென் ஹை வோல்டேஜஸ் ஜென்ரேட்டட் பை த ஜென்ரேட்டர் கேன் பி யூஸ் பை ஆக்சிலரேட்டிங் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஹை ஸ்பீட்ஸ் மேக்கிங் த ஜென்ரேட்டர். ஸோ அதை வச்சு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுன்றதை இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ஹிஸ்ட்ரி மீன்ஸ் என்ன அப்படின்னா ராபர்ட் ப்ரொடியூஸ் பண்ணது. அண்ட் தென் இது எது கூட கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி வெரி லார்ஜ் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் நமக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பிரின்சிபல் என்னென்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அண்ட் தென் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 புள்ளிஸ் யூஸ் பண்ணுவோம், பிஎன்சி ஒரு ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம், அது ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் 2 ரப்பர் பெல்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் கோம்ப் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஹை பொட்டென்ஷியல் பேட்ரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நமக்கு தேவையான apparatus. ஸோ இந்த தேவையான apparatusஸை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ இது நெக்ஸ்ட் இதனுடைய ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எலாபரேட்டாக இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். A large hollow spherical conductor is fixed on insulating. A large hollow spherical conductor is fixed on the insulating stand. ஓகேங்களா, right. A pulley P is mounted at the center of the hollow sphere and the another pulley C is fixed at the bottom, and these 2 pulleys are connected by the insulating அதாவது நான் கண்டக்டிங் மெட்டீரியல் ஆர் த இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் சில்க் ஆர் ரப்பர். ஓகேங்களா, ரைட். ஸோ அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 புள்ளியும் கண்டினியூஸாக என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதாவது ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, right. Next one அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் the pulley C is driven continuously by electric motor. Okay, that electric motor have the high potential இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, in the case of 10 power 4 voltage மாதிரி இருக்கணும், right. And then we are having another apparatus comb D and E. These 2 combs are shaped metallic conductors நியர்பை நம்ம இந்த 2 கோம்பையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 புள்ளிக்கு பக்கத்தில் 2 புள்ளிஸ்க்கும் நியர்பையில் 2 கோம்ஸ் யூஸ் பண்ணுறோம், கோம்ப் D and E. ஓகேங்களா, ரைட். This is the construction and working என்ன அப்படின்னு சொன்னால் the comp D is maintained at a positive potential இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறோம் 10 power 4 voltage by a power supply. The upper comp E is connected to the inner side of the hollow metal sphere. Okay, due to the high electric field near the comp D. So, due to the high electric field, the comp D க்கு நியர்பையாக இருக்கக்கூடியது. ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய ஹை பொட்டென்ஷியனால இங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் பொட்டென்ஷியல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் நிறைய இருந்துச்சுன்னா நியர்பை த கோம்பில் இருக்கக்கூடிய ஏர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய சார்ஜஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸாக செப்பரேட் ஆகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த கோம்ப்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், ரிப்பல் ஆகும். நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்துமே என்ன செய்ய ஆரம்பிக்கும், கோம்ப் டிக்கு அட்ராக்ட் பண்ணும். அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகும். இதுதான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பேசிக்ஸில் பிரின்சிபல்ஸில் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால்
பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த பெல்ட் மேலே போயிட்டு ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பெல்ட் மேலே ஸ்டிக் ஆனதும் நெகட்டிவ் சார்ஜஸ் கோம்ப் டிக்கு வரவும் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஸ்டிக் ஆன் த பெல்ட்டில் ஸ்டிக் ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து and then the pulley C is continuously worked by the continuously rotated by the electric motor. ஸோ அப்போ அந்த புள்ளி என்ன ஆகுனா கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். எதனாலனா எலக்ட்ரிக் மோட்டாரால் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக் பெல்ட் மேலே ஸ்டிக்காக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் சிலேருந்து எங்கே போகும், பிக்கு போகும். அப்படி பிக்கு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கோம்ப் ஈக்கு போகும்போது நியர்பை கோம்ப் ஈக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும். A large amount of negative and positive charges are induced on either side of a comb E due to electrostatic induction. Electrostatic inductionனால என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜஸ் பெல்ட்டில் இருக்கிற பொழுது அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ்னால எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி கோம்ப் ஈல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். அதாவது இன்டியூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ்டான பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அதாவது நம்ம ஆஸ் யூஷுவல் மறுபடியும் வந்து இங்கே கோம்ப் இ கிட்ட அண்ட் தே ரீச் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து பெல்ட் பி புள்ளி பிக்கு வரும்பொழுது நியர் த கோம்ப் இ கிட்ட வரும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல்னால இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும் நியர் த கோம்ப், அதாவது எய்தர் சைட் ஆஃப் கோம்ப் இ. இன்னொரு சைடில் என்ன பண்ணும் நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுக்கும். ஆஸ் ஏ ரிசல்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் pushed away from the comp E. பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஏன்னா பெல்ட்டில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, கோம்ப் ஈக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வரதுனால இந்த கோம்ப் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸு இந்த கோம்ப் ஈயில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸை புஷ் பண்ணும், அதாவது ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ணும், இந்த ஸ்பியரில் மேலே வந்துட ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட அட்ராக்ட் ஆகிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நியூட்ரலைஸ் ஆகிடும். ஓகேங்களா, ரைட். They reach outer surface of the sphere. Since the sphere is a conductor, the positive charges are distributed uniformly on the outer surface of the hollow sphere. At the same time, the negative charges nullify the positive charge in the belt due to corona discharge before passing over the pulley. ஸோ இப்போ நான் சொன்னது தான், இங்கே பெல்ட்டில் ஸ்டிக்காக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணணும்னா இப்படி புள்ளி பி வழியாக கிட்ட வரும்பொழுது இந்த கோம்ப் இ கிட்ட டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனால இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்னால இங்கே என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகிறது, அதுவும் லார்ஜ் நம்பர் ஆஃப். ஸோ அப்போ இங்கே பெல்ட்டில் வரக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆட்டோமேட்டிக்காக ஈ கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸை ரிப்பல் பண்ணும். அது எல்லாமே சர்ஃபேஸ் மெட்டாலிக் ஹாலோஸ்பியரோடைய சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துடும். அண்ட் த நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் கூட சேர்ந்து நல்லிஃபை ஆகிடும். அதுவும் புள்ளியை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ளவே எல்லாமே, அதாவது கோம்ப் ஈயை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளாரையே அது முடிஞ்சிடும். தென் அகைன் என்ன ஆகும்னா புள்ளி மறுபடியும் கீழே வரும்பொழுது எம்டி பெல்ட்டாக தான் கீழே இறங்கும். ஸோ எம்டி பெல்ட்டாக கீழே இறங்கும்போது அகெயின் என்ன ஆரம்பிக்கும், கோம்ப் டி கிட்ட வரும்போது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டிக் ஆகும். ஒன்ஸ் அகெயின் அது ரொட்டேட் ஆகி மறுபடியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனும் கரோனா டிஸ்சார்ஜும் ஆக்ட் ஆகும்பொழுது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் மெட்டாலிக் ஸ்பியருக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அகெயின் கீழே வரும்போது எம்டி பெல்ட்டாக வரும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ வென் த பெல்ட் descends, it has almost no net charge. At the bottom, it again gains a large positive charge. The belt goes up and delivers the positive charges to the outer surface of the sphere. So this process continues until the outer surface produces the potential difference of the order 10 power 7 voltage. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னீங்க, அந்த கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும். எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் அப்படின்னா 10 power 7 வோல்டேஜ் அது ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும். ஓகே, we cannot store charges beyond this limit since the extra charges starts leaking to the surroundings due to the ionization of air.
ஸோ இப்போ இந்த பெல்ட்டில் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் ஆகும்பொழுது பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து மெட்டாலிக் ஹாலோ ஸ்பியரோடைய சர்ஃபேஸில் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்டோர் ஆகிறது 10⁻7 வோல்டேஜ் வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே வரக்கூடியது கரோனா டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த லீக்கேஜ் வந்து லிமிட்டேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா the limitations means the leakage of charges can be reduced by enclosing the machine in a gas filled steel chamber. Gas filled steel chamber at very high pressureல ஒரு ஸ்டீல் சாம்பர்க்குள்ளார இந்த மெஷினை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா the leakage of charges நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். அண்ட் தென் லிமிட்டேஷன் சொல்லிட்டோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Van de Graaff generator என்ன அப்படின்னா the high voltage produced in this Van de Graaff generator is used to accelerate positive ions for nuclear disintegration and other applications. So accelerate positive ions accelerate பண்றதுக்கும் அந்த ions வந்து nuclear disintegrationsக்கு யூஸ் பண்ணவும் நம்ம வந்து Van de Graaff generator யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த Van de Graaff ஜென்ரேட்டருடைய ஸ்ட்ரென்த், அதாவது டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 × 10⁻6 வோல்ட் பர் மீட்டர் இருக்குது. அவனுடைய ரேடியஸ் வந்து எப்படி இருக்குன்னா Van de Graaff ஜென்ரேட்டரோட ரேடியஸ் மாதிரி இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ கால்குலேட் த மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு சொல்யூஷன் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் பை யூஸிங் ஹாலோ காஸ்ல யூஸ் பண்ணோம்னா E = 1/4πε/Q/r². அதே இது the potential on the surface of the hollow metallic sphere. எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, பொட்டென்ஷியல் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா சேம் ஃபார்முலா பை r² வரும், அதே சேம் ஃபார்முலா பை ஆர்னு வரும். பொட்டென்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ அப்போ நம்ம இது சின்ன டிஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த r² என்ன பண்ணலாம், r × rன்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ இந்த செட் அப்படியே என்னென்னு எழுதலாம், இந்த r² வேண்டாம், இந்த செட் அப்படியே v. therefore v is equal to E × R. ஓகேங்களா? ரைட். இங்கே எடுத்தோம் அப்படின்னா E is equal to V/Rன்னு இங்கே எழுதுவோம். ஸோ அதுலேருந்து V is equal to ERன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து V maximum is equal to E maximum × R. E maximum is equal to V maximum and radius. ஸோ ரேடியஸோட வேல்யூ வந்து 0.5 மீட்டர். அண்ட் தென் அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் 1.5 மில்லியன் வோல்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.